நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வணக்கம். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கள்ளக்குறிச்சி ஏகேடி பள்ளி கூட்ட அரங்கில் நுகர்வோர் விழிப்புணர்வு கூட்டம் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜீவா தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் சுப்பிரமணியன், மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணைய தலைவர் சதீஷ்குமார், ஆணைய உறுப்பினர்கள் மீரா, மொகைதீன், அமலா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டுறவு சங்க இணைப்பதிவாளர் முருகேசன், வருவாய் கோட்டாட்சியர் முருகன் மற்றும் அரசு கலை கல்லூரி முதல்வர் தர்மராஜா மற்றும் நுகர்வோர் சங்க பிரதிநிதிகள் அருண் கென்னடி, சுப்பிரமணியன் மற்றும் வட்ட வளங்கள் அலுவலர்கள் சரவணன், அண்ணாமலை, நந்தினி மற்றும் அலுவலர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். நுகர்வோர் விழிப்புணர்வு குறித்து சிறப்பாக பேசிய 3 மாணவிகளுக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் ஜீவா பரிசு வழங்கினார். முடிவில் வினோத்குமார் நன்றி கூறினார். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் KS பெரியசாமி. அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டாரு. வழக்கில் என்ன சேவை சரிங்க, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு சேவை குறைபாடுன்னு எதை நீங்க சுட்டி காட்டுறீங்க அப்படின்னு சொன்னப்ப அவர் ஒரு சில விஷயங்கள் சொன்னாரு. அப்புறம் அதுக்கு ஒரு 20 அவருக்கான இதுவும் வழக்கு செலவாக ஒரு 10,000 கொடுத்தோம். இங்கே ரொம்ப முக்கியமாக சொல்ல வர்றது என்னன்னாக்கா, ஒரு விஷயத்துக்காண்டி நம்ம நீதிமன்றம் போகணுமா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு தயக்கம். ஏன்னா அதுக்கு போய் அலையணுமே, 3 மாதம் ஆகுமா, 6 மாதம் ஆகுமா, 6 வருஷம் ஆகுமான்னு. பட் ஆனால் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே மாவட்ட ஆணையம் தான் இருக்குது. இன்னும் பிரிக்கல கள்ளக்குறிச்சிக்குன்னு. உங்கள் எல்லாத்துக்கும் நான் உறுதியாக சொல்கிறேன், இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளாக இந்த மாதிரி நடைமுறை தான் தற்போது போய்கொண்டிருக்கிறது. இனியும் போய்கொண்டுதான் இருக்கும் என்று நம்பிக்கை சொல்கிறேன். எனவே நீங்கள் தயங்க வேண்டாம். இன்னும் சில பேர் எத்தனை ரூபா போட்டு கிடையாது, அதனால் நாங்கள் வரல அப்படிம்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறேன், நீங்கள் வர வேண்டியதே இல்லை. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு டாக்குமெண்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். நீங்கள் முடியல, உங்களால் முடியல அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுக்காக உங்களுடைய சார்பாக யார் நல்லா நடத்துவாங்க நீங்கள் நம்புகிறீங்களோ, உங்களுடைய உறவினர்களோ அல்லது உங்கள் நண்பர்களோ நண்பிகளோ, அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பாராட்டை கொடுத்து அவங்க